நான் எங்கள் ஊரை விட்டு ஓடி வந்து 13 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லை கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு போகலாம்னு வந்தேன். சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரே சிலம்பல் சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு முதியவர் மேலே அந்த ஊர் பசங்க சாம்பல் அள்ளி போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒன்றும் பார்த்துட்டு சும்மா இல்லை. அந்த பசங்களை அங்கேருந்து விரட்டி விட்டேன். பின்னாடியே போனேன் அந்த பசங்க பின்னாடி. அப்படி போன கேப்பில் இந்த பெரியவர் எங்கே போயிட்டார். மறுபடியும் பெரியவர் 2 இடத்துல வந்து பார்த்தா அவளை காணோம். எனக்கு உள்ளே ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு, அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. சரின்னு நானும் அவர் பின்னாடி போன பாதையிலேயே போனேன் போய்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெரியவர் எங்கள் ஊர்லேயே அந்த பெரிய கோயில் தான் ரொம்ப பிரபலமான கோயில். அந்த கோயிலோட வாசலில் போய் உட்கார்ந்தார். நானும் அவருக்கு தெரியாமல் பின்னாடி நின்று மறைஞ்சு பார்த்தேன். அந்த பெரியவர் உட்காந்து அவர் கொண்டு வந்திருந்த அந்த பொட்டணத்துக்குள்ளே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தார். அவர் நான் எதுவும் கண்டுக்கல.
கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பார்த்துட்டு அவர் தூங்கிட்டாரு. நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அவர் யாருன்னாவது போய் அவர்கிட்ட கேட்போம், அவங்க வீட்டில் போயாவது சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் அதுக்கு செவிசாய்க்கல. மார்பிள தலையை வச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு பேர் எதிர்ச்சி. ஹார்ட் பீட்டே இல்லை. ஆமா, அவர் இறந்துட்டாரு. உடனே பக்கத்துல இருக்க கடைக்கார பாட்டிட்ட கேட்டு இன்னைக்கு தேதி என்னன்னு. பாட்டி இன்னைக்கு தேதி எத்தனை பாட்டி? 26. அவங்களுக்கு தேதியை சொன்னாங்க. அவர் வச்சிருந்த அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தேன். அந்த பாட்டி சொன்ன தேதியும் அந்த புகைப்படத்தில் உள்ள தேதியும் அது இன்னைக்கு தான். கண்ணே என் கம்பளியே, கை நிறைஞ்ச சம்பளமே, முத்தே எம்பொரு துணியே, சத்துணவு கிடங்கே. கண்ணே என் கொட்டகையே, கண்ணே என் கொட்டகையே, ரொட்டி கடை பொட்டனமே, முத்தே என் ராட்டினமே, சுத்தன கை முறுக்கே. கண்ணே என் வாசனையே, கண்ணே என் வாசனையே, கல்லிடுக்கு சோப்பு துண்டே, முத்தே என் தீக்குச்சியே, ஒத்தனகை நெருப்பு. முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேங்க இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆமா, இவர் தான் எங்க அப்பா. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அப்பதான் தெரிஞ்சது. நான் ஓடி போன கொஞ்ச நாள்லயே எங்க அம்மா உடம்புக்கு முடியாம செத்து போச்சுன்னு. இப்ப ஊருக்கு வந்து சந்தோஷமா இருக்கலான்னு, புது வாழ்க்கை தொடங்கலாம்னு நினைச்சா எனக்கு இப்ப யாருமே இல்லை. என்னோட வாழ்க்கையில நான் பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணாதீங்க. நம்ம பெத்தவங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருக்கிற இடம் கோவிலா இருக்கும். அவங்கள விட்டு பிரிஞ்சோம் சுடுகாட்டுல இருக்கிற கல்லறைக்கு சமம். இது ஒவ்வொரு குடும்பங்களுக்கு சமர்க்கிறேன்.